رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? காலத்தினால் பிந்தியவர்கள் மறுமையில் தகுதியால் முந்தியவர்கள் எந்த நபியினுடைய சமூகத்தினர்? இதுக்கான ஆன்சர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது, நரகம் இச்சைகளால் சூழப்பெற்றுள்ளது. ஒரு முஃமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். நபிமார்களின் வாழ்க்கையை படித்து பார்த்தால் நாம் வாழும் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்களே. இன்று நாம் அவர்களை கொண்டாடுகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் அவர்களின் சமூகம் அவர்களை மிக மோசமாக நடத்தியது, இழிவாக பேசினார்கள். இன்று நாம் 3 வேளை சாப்பிட்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நபிமார்கள் இருக்க வீடு இல்லாமல், வேலை சரியாக இல்லாமல், 3 வேளை சாப்பாடு சரிவர இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தும் அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை. ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் கேட்டது ஒன்று தான், அது துவா. முடியாத சூழ்நிலையிலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்தார்கள். அதன்படி பல ஆபத்துகளிலிருந்தும் சிக்கலிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவர்கள் அன்று கேட்ட துவாக்கள் இன்று நம்மிடம் உள்ளது. அல் குர்ஆனில் சரித்திரம் படைத்த பல துவாக்கள் உள்ளன. அதை அல்லாஹ் நமக்கு வழங்க காரணம் அதை ஓதி நாமும் பலனடைய வேண்டும் என்பதற்காகவே. குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தை, ஒரு வசனத்தை ஓதி கேட்டாலும் அல்லாஹ்வின் உதவி உடனே வரும். அதிலும் குறிப்பாக ரப்பனா துவாக்கள் என ஒரு 40 துவாக்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக பொருள் உணர்ந்து நம் சூழ்நிலைக்கேற்ப ஓதினால் 100% பலன் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளை நமக்கு தரக்கூடிய காஃப்வாசிகள் ஓதிய ரப்பனா துவாவை பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு ரப்பனா துவாவை தான் பார்க்க போகிறோம். அந்த துவா என்னன்னா, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதோட மீனிங் என்னென்னா, என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த துவாவை முழு நம்பிக்கையுடன் ஓதி துவா செய்தால் சொந்த வீடு, நல்ல வேலை, வருமானம், நல்ல வாழ்க்கை துணை என ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ தேவைப்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சிறப்பாக கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. தான் வாழ்ந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு தகராறில் அறியாமல் கொலை செய்துவிட்டார். அதன் காரணமாக சொந்த நாட்டை விட்டு வேறு ஒரு புது நாட்டிற்கு வந்தார்கள். புதிய இடம், வேலை இல்லை, இருக்க இருப்பிடமில்லை, திருமணமாகவில்லை, மிகவும் பயந்த நிலையில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். அதன்படி அல்லாஹ்வின் உதவி வந்தது. அன்று மாலையே அவருக்கு வேலையுடன் இருக்க வீடு கிடைத்தது. பிறகு சாலிஹான நல்ல வாழ்க்கையும் அமைந்தது. அவர் ஒரு நபி, அவர் கேட்டதும் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. நாம் கேட்டால் கிடைக்குமா என நினைக்கக்கூடாது. நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அல்லாஹ்வால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து யார் இதை ஓதினாலும் அவரின் தேவை நிறைவேறும். நாம் ஓதி பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை துவாவாக தந்துள்ளான். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய பயம், வேலை இல்லை, போதிய வருமானம் இல்லை, இருக்க சொந்த வீடு இல்லை, திருமணமாகவில்லை என எந்த தேவை இருந்தாலும் இந்த ஒரு ரப்பனா துவாவை நம்பிக்கையுடன் ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நியத் வைத்து ஓதுங்க. நிச்சயம் நீங்கள் நாடியது எல்லாம் நடக்கும். அதற்கும் மேலாக அல்லாஹ் வாரி வழங்குவான். அவன் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படியும் மாறும். அதனால் நம்பிக்கை வைத்து இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். கடும் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக தமது வயிற்றில் 7 முறை சூடிட்டு கொண்டவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.